சாண்ட்ரா வெளியே உட்காந்துருக்காங்க. அப்போ பார்வதி கொஞ்ச நேரம் பரதநாட்டியம் ஏதோ ஆடுறாங்க. கொஞ்ச நேரம் ஆடி முடிச்சுட்டு 2 பேரும் பேச ஆரம்பிக்கும்போது பார்வதி வந்து எனக்கு காஃபி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்துட்டு நேராக என்னென்னா சபரியும் கமருதினும் இருக்கிற ரூம்குள்ளே வராங்க. சபரி பெட் மேலே உட்காந்துட்ருக்காரு. கமருதீன் கீழே உட்காந்து படம் வரைஞ்சிட்ருக்காரு. அந்த ஒரு வாட்டர் கேனில் ஒரு ஈகிள் ஆர்ட் வரைகிறாரு. அப்போ வந்து பாருவும் சபரியும் மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. பாரு என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே அந்த நாமினேஷன்ஸ் அப்புறம் விக்ரம் அந்த நாமினேஷனில் வரல அதெல்லாம் பற்றி பேசிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னைக்கு அப்படி பண்ணாங்கல்ல, இன்னைக்கு இப்படி பண்ணாங்கல்ல, அப்படிலாம் என்னால் ஞாபகம் வச்சுட்டுலாம் விளையாடவே முடியாதுடா, நான்லாம் அப்படி மறந்துடுவேண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சபரி சொல்கிறாங்க, மறதி ரொம்ப நல்லது, மறந்தால் தான் நம்மளால் லைஃப்பில் இது பண்ண முடியும், நல்லா அடுத்த நிலைமைக்கு போக முடியும், இல்லைனா பழசே தான் நினச்சிட்ருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ என்னாலலாம் சுத்தமாக ஞாபகம் வச்சுக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு பாரு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாங்க. பாடினோடனே எப்பா எனக்கு அந்த பூவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சபரி சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு யாரோ கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க, சபரி சிக்கவே மாட்டான் பாரு கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வெளியில் வந்துட்டு கமருதீனோட அந்த ஈகிள் ஆர்ட்டை வந்து சபரி வந்து இதில் காமிக்கிறாரு, கேமராவில் காமிக்கிறாரு. பார்த்துட்டு சூப்பராக வரைஞ்சிருக்கான், அவனுக்கு வந்து ஈகிள்லாம் ரொம்ப இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டுறாங்க. அப்போ கமருதீன் அதுக்கு காரணம் சொல்கிறாரு, நான் ஏன் நான் ஏன் ஈகிள் வரைஞ்சேன்னா அது தனக்கு அதோட குறிக்கோள் மேலே இதாகவே இருக்கும், அதனால தான் நான் ஈகிள் வரைஞ்சேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. உடனே அது கொக்கு தானே அப்படின்னு சொல்லி சபரி கேட்குறாரு. உடனே கொக்கா, அப்போ சரி அப்போ கொக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் சிரிக்கிறாங்க. சிரித்த உடனே சபரி சொல்கிறாரு, அவன் சும்மா எதுக்கு சொன்னாலும் அவன் வந்து அமெரிக்கன் ஈகிள் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அவன் வரைஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அப்புறமா கமருதீன் வந்து அந்த வாட்டர் கேன் வச்சுட்டு போஸ்ட் கொடுக்குறாரு. ஸோ இதான் நடந்துச்சு. இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.